வெல்கம் டு ஜெனி விலாக்ஸ். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ குடிச்சிட்டு இருக்கும்போது மேலே வந்து பிளேன் பறந்து போச்சு. சரி அப்படியே அதை ஜூம் பண்ணி எடுப்போம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தேன். நேற்று நைட்டே வந்து தோசை சொல்லலான்ட்டு பயர்கள் ஐட்டமும் பருப்பு ஐட்டமும் ஊற போட்டு நைட்டே ஊற போட்டேன். காலையில் எழுந்துச்சி அரைச்சி தோசை சொல்லலாம் அப்படின்ட்டு இட்லி அரிசி, பச்சை பயிறு, பருப்பு, துவரம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு அப்புறம் உளுந்தும் போட்டு அரைச்சேன். அடை தோசை சுடுறதுக்கு மாவு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நைட்டே இந்த பயிரையும் ஊற போட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு நைட்டே ஊற போட்டேன். எல்லா குழம்புக்கும் எப்பயும் போல் நான் என்னென்ன போடுவேனோ அதே தான் இந்த குழம்புக்கும் போட்டேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புளி கரைச்சி வச்சுருந்தேன் ஒரு பாத்திரத்தில் ஓரமாக. தேங்காவையும் கட் பண்ணி ஜாரில் வச்சுருந்தேன். அப்புறம் வந்து இந்த பயிரோட பேர் வந்து எனக்கு நிஜமாவே தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்புறம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த பயிரில் வந்து நான் நிறைய டைம் குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கோம், புளி குழம்பு வச்சு. ஆனால் இது எனக்கு பேர் வந்து எப்போயுமே எனக்கு தெரியல, வாய்க்குள்ளேயும் நுழையலை. நீங்கள் இந்த பயிரை சமைச்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நான் வந்து நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன், ரொம்பவே நல்லா இருக்கும். புதுசாக ட்ரை பண்ணுவோமே அப்படின்ட்டு குழம்புல வந்து பெரிய பெரிய பீஸாக உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் குழம்புல தூக்கி போட்டேன். நல்லா தான் இருந்துச்சு, டேஸ்ட் சூப்பராக தான் இருந்துச்சு. அடை தோசை சுட்டு வச்சுருந்தேன், அந்த அடை தோசையோட இந்த குழம்பையும் வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அப்புறம் மில்கி மிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதையும் சாப்பிட்டு இன்றைக்கி நாளை முடிச்சுக்கிறேன். பாய் பாய். நீங்கள் இந்த மில்கி மிஸ்ட் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் பாருங்கள். பை பாய்.